ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராகவே இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் கிடையாது, பிராங்க் தான் பார்க்க போறோம். நிறைய பொறுத்த வரைக்கும் இது சேலஞ்ச், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பிராங்க். ஓகேவா? என்ன பிராங்க்னா ஜோலோ சிப் பிராங்க் தான். ஓகேவா? நிறைய பேர் வந்து ஜோலோ சிப் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து எங்களால பண்ண முடியாது. ஏன்னா வந்து எனக்கு பொதுவாக இந்த அசிடிட்டி இருக்க மாதிரி எதை சாப்பிட்டாலும் சும்மா லைட்டா காரம் சாப்பிட்டாவே எரியுமா, அதனால அது என்னால பண்ண முடியாது. ஆனா நிறைய வந்து பயங்கரமா ஸ்பைஸ் எல்லாம் சாப்பிடுவோம். ஓகேவா? அதனால சரி, ஓகே, அவனை வச்சு ஒரு பிராங்க் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற பிளான் தான். என்னன்னா, பிங்கோ மேட் ஆங்கிள்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஓகேவா? இதுல வந்து நம்ம ஜோலோ சிப்பை மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஜோலோ சிப்பும் வாங்கி வச்சாச்சு. ஓகேவா? தெரியும் நினைக்கிறேன். வாங்கி வச்சாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து சேலஞ்சா, இதை வந்து ஃபுல்லா நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா வந்து 1500 ரூபா. தின்றதுக்கெல்லாம் 1500 ரூபா ஓவர் தான், இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சாப்பிடுவாரு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, பயமா தான் இருக்கு. லாஸ்ட் சிப் அப்படின்லாம் போட்டிருக்காங்க, பயமா இருக்கு. இதுலயே வந்து டேஞ்சர் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூ சோஸ் வைலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. வைலன்ஸ் தான், கண்டிப்பா வைலன்ஸ் தான். இதை சாப்பிட்டுட்டு என்னை என்னென்ன பாடுபடுத்த போறான். இந்த வீடியோ போறதுக்கு நான் இருப்பேனான்னு கூட தெரியல. நிறைய சேலஞ்ச்லாம் இந்த மாதிரி பார்த்திருக்கேன். பயங்கரமா அப்படி கதறுவாங்க, கத்துவாங்க. ஆனா சொல்லியிருக்கான், இது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அவனுக்கு ஆசைன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான். மற்றபடி நிறைய நான் ஃபேன்ஸ்லாம் என்னை வந்து திட்டாதீங்க. வேர்ல்டுலயே வந்து டெட்லியஸ்ட் பெப்பர்ஸ்லாம் வச்சு பண்ணினதாமா. ஓகேவா? அதுக்கப்புறம் கையை கழுவிடுங்க, கண்ணில் அந்த மாதிரிலாம் எங்கேயும் வச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாட் ஃபார் கிட்ஸ், பிரெக்னென்ட் விமன் ஆர் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். ஃபியூச்சர் செல்ஃப், உங்களோட ஃபியூச்சர் வேணும்னாலும் இது சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்றோம். ஏன்னா சாப்பிட்டவங்களாம் இன்னும் நல்லா தான் இருக்காங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணா, போட்டுடலாம். ஓகே, மறந்து இது ஏன் வாயில போட்டுற போறேன், பேக்கெட்ல போடுறது. ஷேப்பே வந்து பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா எதனால இந்த ஷேப்பு? சவப்பெட்டி. இது வந்து திறந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு சிப்ஸ் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன். இது வந்து 200 ரூபா. பாத்துக்கோங்க. நம்ம வயிறை புண்ணாக்குறதுக்கு, நமக்கு வயிற்றுச்சல் எடுத்து கொட்டிக்கிறதுக்கு 200 ரூபா காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, 1500 ரூபா கொடுக்குறோம்ல, மனசை தேத்திப்பான் நிறையன்னு. சரி, ஓகே, பிக்சர் நான் ஃபர்ஸ்ட் இதை பிக்சர். ஓகேவா? பயமா இருக்குங்க பார்க்கவே. நிறைய பேர் அந்த காட்டமே எரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பொடி பொடியா வேற இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஐயோ, இங்க பாருங்க, உள்ள இருக்க சிப்ஸ் எல்லாம் வேற சின்ன சின்னதா இருக்கு. இது மட்டும் பெருசா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பீஸ் பீஸா உடைச்சாச்சு, உள்ள போட்டுலாம். ஓகே, இன்னொரு பீஸ் இருக்கு, அதையும் உள்ள போட்டுறேன். இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நிறைய போட்டுடலாம். ஓகே, நிறைய என்னடி வா, உனக்கு ஒரு சேலஞ்ச். வா, வீடியோ எல்லாம் ஆன் பண்ணி ரெடியா இருக்கேன். சேலஞ்சா? சீக்கிரம் வா. என்ன சேலஞ்ச்? மேட் ஆங்கிள்ஸ் சேலஞ்ச். அதாவது மேட் ஆங்கிள்ஸ்ல இப்படி வா, ஏன் இங்க வந்து உட்காரு. இங்க உட்கார்ந்தா இப்படி வந்து உட்காரு. இங்கதான் நான் உட்கார்ந்திருக்கேன்ல. ஓகேவா? மேட் 1500 ரூபாய். ஆமா, உனக்கு கிஃப்ட் தான். இது கரெக்டா சாப்பிட்டு முடிச்சேன்னா இது ஃபுல்லா சொல்ல முடியாது. சரி சரி சொல்லு. என்னன்னா, நல்லா உட்காரு. நல்லதா பண்ணு. அழகா இருக்கியா? வேர்க்குதா? இல்ல. இனிமேல் வேர்க்கும். அப்படி எதுக்கு வேர்க்கும்? ஃபேன் ஆஃப் பண்ணிடுவேன். சரி. ஓகே, மேட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அதுலயே வந்து ஸ்பைசியான இது. என்னையெல்லாம் கலாய்ப்பேல, இந்த மாதிரி நீ எல்லாம் காரமே சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் என்ன காரமா இருக்கு போகுது? இது காரம். இந்த ஃபிளேவர் சாப்பிட்டிருக்கியா? சில்லி சாப்பிட்டிருக்கேன். இது வேற மாங்காய் ஃபிளேவரா? மாங்காய் பிளஸ் சில்லிக்கு புதுசா வந்திருக்கு. பயங்கர ஸ்பைசியா இருக்கு மாமா. அதனால உனக்கு ஒரு சேலஞ்ச். இதை நீ சாப்பிட்டு முடிச்சேன்னா உனக்கு வந்து 1500 பெருசெல்லாம் வச்சிருக்க. ஆமா, பிரிச்சு சாப்பிட தானே போறேன். அதான் பிரிச்சு கூப்பிடலாம், வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. ஓகே காய்ஸ், நான் வந்து பிரிச்சுட்டேன். ஓகேவா? நிறைய இப்ப சாப்பிடுவான். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்படின்னா வந்து எனக்கு 1500 ரூபாய் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஃபுல்லா சாப்பிட்டு பாதியோட நிப்பாட்டேன்னா அவ்வளவுதான், காசு கிடையாது. இதெல்லாம் என்ன? என்ன நல்ல தக்காளி மாங்காய் ஸ்மெல் எல்லாம் வருது. மாங்காய் ஸ்மெல் வரும். ஆமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காரமா இருக்கா? அவ்வளவு காரமா இல்ல. சாப்பிட்டு சாப்பிட்டு. சாமி சாமி, பொறுமை பொறுமை, பயமா கிடக்கு எனக்கு. மெதுவா, என் மேல தெரிக்காம சாப்பிடு. பயமா கிடக்கு. நல்லா இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிற. காரமா இல்லையா? ஒண்ணுன்னா சாப்பிடு. ஐயோ, பார்த்தா எனக்கே கண்ணு எரியுதே. 1500 ரூபாய் போயிருமோ?
போகாதுன்ற நம்பிக்கையில தான் பண்ணிருக்கேன் கடவுளே. பேசிட்டே சாப்பிடு, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் சிப்ஸ்லயே இருக்கே, பின்வேல வேணும்னு தெரியாம. விட்டுது. ஏய் இவ்வளவு காரமா இருக்கு. ஐயோ விக்கல் வந்துருச்சா? இவனுக்கு வேற கைஸ் காரம் சாப்பிட்டா விக்கல் வரும், அது ஒரு பிரச்சனை வேற இருக்கு. ஏன் இவ்வளவு காரமா இருக்கு? என்னைய கேட்டா காரமான சிப்ஸ் தானே. இல்ல சாப்பிட்டு நாளைக்கு வாங்கணும். ஐயோ இது லூசு, கொஞ்சம் நிறுத்தி சாப்பிடு. 1500 ரூபாய் சும்மா கிடைக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நீ படி தின்னுட்டே கிடக்க. பார்க்காம சாப்பிடு, அதையே ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி கைஸ் பாருங்க. பார்க்காம கப கபக்குன்னு சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடுவேன். உனக்கு ஒரு பாக்கெட்ல பத்தாதாட்டு இருக்கு. நீ கருகி போயிடுச்சு போல. வித்தியாசமா இருக்கு, ஒதுக்கிடலாமா அது மட்டும்? அட சாப்பிடு, எல்லாம் உள்ள இருக்கிறது தானே. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் பாத்தியா ஆரஞ்சு லேஸ்ல வந்து கிரீன் கலர் லேஸ் வந்துருந்துச்சு மிக்ஸ் ஆகி. அந்த மாதிரி மிக்சிங்ல வேற ஃபிளேவரோட கலந்துருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஃபிளேவரே இல்லையே. நீ சாப்பிட்டிருக்கியா? உனக்கு தெரியுமா? இருக்கு, சாப்பிடு. ஏ நரேந்தர், ஏன் கண்ணு கலங்குது? நரேந்தர் பயமா இருக்கு, பேசு. ஏய் ஈட் பைசா டூ நத்திங் மாதிரி உட்காந்துருக்குற. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பேசுவேன். மனுஷனா நீலாம்? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. இல்லையா? தெரியாது, அங்க திரும்ப. என் மேல தெரிய கூடாது. ஹியூமன் பீயிங்கா? ஐயோ ஆமா அவ்வளவுதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்ன எவ்வளவு இருக்கு? கடைசி. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த கடைசி அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை கெடுக்கும் போது தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமா. ஏ கண்ணு தண்ணி வருது கண்ணு. எப்படி மீசையில மட்டும் அது மாதிரி உட்காந்து இருக்கிற? சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடவுள் உன் கணக்க தப்பா எழுதி வச்சிருக்கான். சாப்பிட்டு முடிக்க கூடாது. 1500. அழுகாம சாப்பிடணும், அதான் காசு. நீ எதுக்கு அழுகுற? மூக்குல வேற தண்ணி வருது. அது எப்படி என்னாச்சுடா? அது எப்படி அழுகாம சாப்பிட முடியும்? யாரும் அழுவாங்களா சிப்ஸ் சாப்பிடுறது? எனக்கு புரியல, இது என்ன ஃபிளேவர்னு இவ்வளவு காரமா இருக்கு? ஐயோ இன்னும் அழுவுற? போய் அவங்கள்ட்ட கண்ணை காட்டிட்டு வாப்போ. ஏன் போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. ஐயோ என்ன எரியும்பா. என் மேல கைய வைக்காம நானே. ஐயோ எரியுது எனக்கும். ஏய் தொடாதே, நீ அடிச்சு அடி சப்புன்னு ஆரம்பிச்சுடுவேன். ஏய் நீ என்ன கலந்த? இந்த 1500 ரூபா ஆடாம உட்காந்தேன்னா 1500 ரூபா கொடுப்பேன். ஏய் என்ன பண்ணுதே? இங்கே மூக்குல வாயில கண்ணுல எல்லாம் தண்ணியா ஒழுகுது, வேர்த்து போச்சு. 5 நிமிஷம் அப்படியே உட்காரு. என்னடி சிப்ஸ் இது? ஜோலோ சிப்ஸ். நீ தானே ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, அதான் நடுவுல கலந்து வச்சேன். ஓபன் பண்ணி வச்சிருக்கும் போதே யோசிச்சிருக்கணும். போய் காட்டிட்டு வா பக்கத்துல போய். Flashback. End of flashback. அவ்வளவு காரமா தெரியல, ஆனா காரம் தான். நாக்கெல்லாம் எரியுது. அது வந்து எப்படி சொல்றது, வாய் மூடி எடுத்துதான் எரியுது. ஏதாவது இப்படி பண்றதுதான் எரியல. பண்ணிட்டு
1500 ரூபாய்க்கு ஆபத்துக்கு தேவையாகும். கண்ண பாரு. இந்த ரேட்டுக்கு மூஞ்சிக்குதான். ஆனா அவ்வளவு காரம் இல்ல போலயே. ரொம்பலாம் காரம் இல்லை. பேச என்னடா விடுவீங்கலாம் கட்டுற? ஐயோ ஜோலோ கேக் பிராங்க். ஜோலோ கேக் பிராங்க் எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேதான் ஆசைப்படுங்களா? என்ன கருமம். வேற ஏதாவது இருக்கும்போதே நான் யோசிச்சிருக்கணும். எப்படிடா இருக்கு டிவில சொல்றா? வயிறுல எரியுதும்பா. வயித்தாலதான் இருக்கு. நான் எங்க தெரிஞ்சிருக்கேன் தேவையேன்பா. என்ன டென்ஷனாவே இல்லையே நீ? கூட எனக்கு தெரியல, இதெல்லாம் ஆட கூட முடியல. அவங்க எலி நாக்கலாம். ஏன் டான்ஸ் பண்ணா நல்லா இருக்காதுண்ணா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன் மறந்து போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன்டா? முதல்ல பேச்சு வாங்கி லூசு. புரியா பண்ணுவ போ. எது நடக்கிற? நீ எங்க திடீர்னு பேசி போகிற? எரியுது நிச்சய கட்டு வாடி. நீங்களாம் சொல்லக்கூடாதா? இவ்வளவு காரம். நீ இது எப்படி சாப்பிட முடியும்? என்னடி பேச பண்ற? உனக்கு இருக்க எடுத்துருக்கு இந்த கரண்டி தான் கரெக்ட். அவ்வளவுதான் நிறைய பிடிக்கிறது. இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண காயத்தின் கிடையாது அவனுக்கு. நீ இதெல்லாம் முன்னாடி சொன்னியா? சாப்பிட்ட ஆயிரத்தி வந்து சொன்னேன். இதெல்லாம் சொன்னியா? ஆடக்கூடாது பேசக்கூடாது. முன்னாடியே ரூல்ஸ் கேட்டுக்கணும். ஒரு இது நீ சொல்லிருக்கணும். ஒரு விளையாட்டு போன ரூல்ஸ் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆமா விளையாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரூல்ஸ் சொல்லுவாங்களா? கேட்கணும். இல்ல ஆகட்டா ஆகட்டே. போதுமா? வாயில நல்லா வருது. நல்லா இருக்கா? உங்களை விட்டுட்டு தனியா பீம பூஸ்டர் சாப்பிடுறாரு. போடு. பெரிய ஆளு இது சாய் பாபா ஆசீர்வாதம் பண்றாரு. யாட்டாவே உனக்கு இருந்தா கொடு படங்கா. இங்க நக்கிட்டு இருக்க டோலோ சிக்கன் மாதிரி நக்கி சாப்பிட வேண்டானே. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீ எப்போ வாங்குன தோணுச்சு? இங்கெல்லாம் கிடைக்காது. பிளிங்கிட்ல நீ தூங்கறப்பே ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த பிளிங்கிட் காரணம் முதல்ல பிளாக் பண்ணுங்க. முதல்ல அன்னிட் பண்ணுங்க பிளிங்கிட் வாங்குறது. அதுல நீ தான் நிறைய கிஃப்ட்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க. இப்போ இல்ல என்ன இந்த கார் போய் இல்ல காரணம் தெரியுது. அவ்வளவு கிட்டல பரவாயில்ல. நீ சாவடிச்சிருவ அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கனால பண்ணிடுற. இல்லன்னா உனக்கு எல்லாம் பழுத்துருக்கு. நீனே புளி கொண்டு இருப்பேன். நீ தானே சொன்ன ஜோலஜி ஃபேன் ஆசையா இருக்கு. நீங்க சேலஞ்ச் எல்லாம் பண்றேன்னு சொன்னப்ப கூட இவன் என்னங்கறான்? நான் வேணா பண்றேன் சேலஞ்ச் உனக்கு முடியல சொன்னீல. பெண்ண நின்றுச்சா இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். தையத்தக்கான்னு குதிக்கிறதா இருக்கட்டும். அப்படியே அழுது புரண்டு ஐயோன்னு உருளுவான்னு நினைச்சேன். அங்க பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. அந்த அளவுக்குலாம் பண்ணல. அப்ப இது நிறைய காரம் சாப்பிடுற வயதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை உங்க ஃபேமிலில எல்லாம் பார்த்து நீ சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஓகேவா? இங்க பாரு இப்ப சொன்னோடனே மாட்டி விடுறத பாரு. எங்க அவங்க திட்டா போட்டுருவாங்களோன்னு. இவ்வளவு நேரம் எனக்கு ஒண்ணும் இல்ல அவ்வளோலாம் இல்ல உங்க ஃபேமிலில போய் சாப்பிட்டுருப்பாங்க. சரி நாங்க திட்டிக்கிறேன். நாங்க சாப்பிடுங்க. நல்லா டிராகன் போய் முத்தம் கொடுத்து வந்த மாதிரி இருக்கு. டிராகன் முத்தம். இப்ப டிராகனுக்கு எப்படி முத்தம் கொடுங்க? அதுவே ஒரு மித்ததானே. அதுவே ஒரு மித்த அதே சொல்றேன். இப்ப ஓகே சரி அப்புறம் பேசு. வா அப்புறம் கூப்பிடுறேன். நீ பேசு. என்னால பேச முடியல அப்படிங்கிற. அப்படியே நீ பேச உடனே நீ பேசு. இல்ல நீ பேசு. வா எரியுது. நீ பேச முடியல. வா எரி நம்ம பேச முடியல. அப்படிங்க பேச முடியும். என்னோட அதோட என்னோட பிராங்க் நீ என்ன க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க? இங்க வா சரி வா அடே அட வா. நான் வரல. சீ வா. கூப்பிட்டனே வருது பாருங்க. ஓகே
ஓகே गाइस இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல இருந்தாலும் வந்து ஓகேவா ஓகே குறுக்க நான் வந்து மீசையில மண்ணு படாம என்ன சொல்லுவாங்க மண்ணு ஓட்டாம யாரும் அதெல்லாம் இல்ல மீசையில வந்து பூனை வந்து சரி அப்படின்னு மீசைக்கும் ஆசை பூனை எதுக்கு இதெல்லாம் இவன் தின்னுட்டே இருக்காங்கடா இதனாலதான் எனக்கு என்ன டைலாகே தெரிய மாட்டேங்குது கூடுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்றதுக்கும் ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு பைத்தியமா எடுத்து சாப்பிட்டுட்டு ஓகேவா அதான் சரி அதுக்கு நான் சொல்ல வரல வேற ஏதோ சொல்ல வந்தேன் ஐயோ சாமி வேற நீ பேசுற மாதிரி எரிஞ்சாலும் மீசையில மண் ஒட்டாத மாதிரியே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வயிறு எரிஞ்சாலும் வந்து நீ ஆக்ஷன் கட்டாமே இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு ஓகேவா வீடியோ கட் பண்ணோன்னு எனக்கு தெரிஞ்சு ஐயோன்னு கத்துவான்னு நினைக்கிறேன் நான் பாப்போம் அடக்கிட்டு இருப்பான் ஏன்னா எனக்கு வந்து பப்ளிக்ல எல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா நடந்துக்கணும் அசிங்க மாதிரி அடக்கி வச்சிருக்கு மூஞ்சிய இந்த மூஞ்சிய பார்த்தாலே ஒரு அனிமல் ஞாபகம் வருது அந்த சைட்ல நான் போடுறேன் திருப்பி அடுத்துக்கு ஐஸ்கிரீம் தானே போறேன் இரு முடிச்சு விட்டு போலாம் இறுதி காரமா இருக்கு வாயில வச்சுட்டாவது ஓகே गाइस இந்த வீடியோ அவ்வளவுதான் சரி மண்டை வேற நல்லா இருக்கு நீ ஏன் இந்த மாதிரி மண்டே செய்வோம் திம்பியா நம்ம எதுக்கு பார்க்கணும் கிளம்பிருப்பாங்க ஓகே गाइस இந்த பிராங்க் அவ்வளவுதான் ஓகேவா இது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து சூப்பரான பிராங்கோட வரும் பிராங்க் ஐடியாஸ்லாம் நீங்களும் நிறைய கொடுங்க இந்த பிராங்க பிடிச்சிருந்தா இல்ல பிடிக்காட்டியும் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களை தான் அடுத்து பிராங்க் பண்ண போறேன் ஓகே பாய்